வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் MTS 2019 ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ MTS 2019 அப்படிங்கிறது வந்து 11 நாள் 3 ஷிஃப்ட் வீதம் 33 ஷிஃப்ட் வந்து நம்ம இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், which is also called as the first law of thermodynamics. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தெர்மோடைனமிக்ஸ் லா ஃபர்ஸ்ட் லாவோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு நேம் இல்லை, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. விச் இந்தியன் சிட்டிஸ் ஹேஸ் காட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் டேக். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அகமதாபாத் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. ஸோ இப்போ ரீசண்டாக எந்த ஒரு பிளேஸை வந்து யுனெஸ்கோ சைட்டாக அறிவித்தாங்க சிட்டி பார்த்தோம்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தான். அது வந்து 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019 ஜெய்ப்பூர் அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2018 பொறுத்த வரைக்கும், ஸோ 2018 இதில் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இடங்க. மும்பையோட ஒன்று வந்து விக்டோரியன் காத்திக் அண்ட் இன்னொன்று ஆர்ட் டெக்கோ என்செம்பிள்ஸ். அண்ட் இப்போ ஸோ 2020 எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. 2021 ஒரு 2 பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹரப்பன் சிட்டியான தொலாவிரா. ஹரப்பன் சிட்டியான தொலாவிரா இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா குஜராத். அண்ட் இன்னொன்று காக்கத்திய ருத்ரேஸ்வர டெம்பிள். காக்கத்திய ருத்ரேஸ்வரா டெம்பிள். இந்த டெம்பிள் தெலுங்கானால இருக்கு. ஓகேங்களா. இது யுனெஸ்கோ சைட்டா 2021 இந்த ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ இப்போதைக்கு அதாவது அட் ப்ரெசன்ட் டோட்டலாக இந்தியாவோட யுனெஸ்கோ சைட் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 40ங்க. அதில் 32 அப்படிங்கிறது வந்து கல்ச்சுரல் வெரைட்டி அண்டு 7 வந்து நேச்சுரல் டைப், ஒன்று போத் மிக்சடு. ஓகேங்களா. ஸோ இந்த 1 அப்படிங்கிறது வந்து கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த நேஷ்னல் பார்க் வந்து சிக்கிமில் இருக்குது. அதுதான் வந்து அந்த மிக்சட் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு யுனெஸ்கோ சைட். நெக்ஸ்ட்டு ஓசோன் கேஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓசோன் லேயருங்க. ஓசோன் லேயர் அண்ட் ஓசோன் கேஸ். ஓகே, போத் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓசோன் கேஸ் ஆகட்டும் ஓசோன் லேயர் ஆகட்டும் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். நெக்ஸ்ட், இன் விச் கண்ட்ரி இஸ் ஹம்பந்தோட்டா போர்ட் இஸ் சிட்டுவேட்டட். இந்த ஹம்பந்தோட்டா போர்ட் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 முக்கியமான மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12 போர்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டுலேயே மிகப்பெரிய போர்ட், லார்ஜஸ்ட் போர்ட், இன் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ஷாங்காய் போர்ட். அண்ட் 2வது சிங்கப்பூர் போர்ட் அண்ட் தேர்ட் நாட் நெசசரி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஷாங்காய், செகண்ட் வந்து சிங்கப்பூர். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஹால்டியா போர்ட் வந்து கல்கட்டாவில் இருக்குது. இது வந்து ஒரு நேவல் ஆர்மியோட பேஸாகவும் இருக்குது இந்த போர்ட். அண்ட் ஓல்டஸ்ட் போர்ட்டும் கூட 1870 இந்த போர்ட் ஆரம்பித்தாங்க. இந்தியாவோட ஓல்டஸ்ட் போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டா ஹால்டியா போர்ட். அண்ட் தென் இன்னொன்று வந்து பாரடீப் போர்ட். ஸோ செகண்ட் வந்து பாரடீப் போர்ட். இந்த போர்ட் ஒடிசாவில் இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டீப் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் குறிப்பாக ஜப்பானுக்கு அயன்
எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்ட்லேருந்து தான் ஜப்பானுக்கு அதிகமான அயன் கண்டென்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தேர்ட் வந்து எண்ணூர் போர்ட் ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் போர்ட் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் போர்ட் அண்டர் PSU பப்ளிக் செக்டார் யூனிட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணூர். அலைஸ் காமராஜர் போர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தோம்னா சென்னை போர்ட் ஆர் மெட்ராஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபிஃப்த் வந்து டூட்டிகொரின் போர்ட் ஆர் VO சிதம்பரம் போர்ட். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிக்ஸ்த். ஓகேங்களா. விசாகப்பட்டினம் போர்ட். இந்த விசாகப்பட்டினம் போர்ட் அப்படிங்கிறது வந்து டீப்பஸ்ட் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செவன்த் வந்து கொச்சி. எயித் வந்து மங்களூர் போர்ட். அண்ட் நைன்த் மர்மகோவா போர்ட். இது வந்து கோவால இருக்கு. அண்ட் செகண்ட் பிக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மர்மகோவா போர்ட். 10th ஜவஹர்லால் போர்ட் ஆர் நவசேவா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நவி மும்பையில் இருக்குது. அண்ட் 11th வந்து மும்பை போர்ட். அண்ட் 12th வந்து கான்லா போர்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 13th ஒன்று இருக்குது. அது வந்து மேஜர் போர்ட் கிடையாது, பட் 13th போர்ட்டா போர்ட் பிளேர். இது வந்து அந்தமான்ல இருக்கு. யங்கஸ்ட் சீ போர்ட் ஆஃப் இந்தியா. அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் பிளேர். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், ஹவு மெனி non-permanent members does UN Security Council have? United Nations Security Council UNSC ஓட non-permanent members எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 10 non-permanent members and 5 permanent members. ஸோ UNSC அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க? 1945 ஆரம்பித்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ பர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யார்? சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ், ஸோ இது ஆட் ஒன் அவுட்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால தெரிஞ்சுக்கலாம். நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா எஸ்டோனியா, இந்தியா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ, நைஜீர், நார்வே, செயின்ட் வின்சென்ட், கிரெனாடிஸ், செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனாடிஸ், செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனாடிஸ், அண்ட் துனிஷியா, வியட்நாம். ஸோ இதெல்லாமே வந்து 10 நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ்னு பார்த்தா சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யுனைடெட் கிங்டம். நெக்ஸ்ட், ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் மெயின்லி டியூ டு விச் ஃபினாமினன்? ஸோ நட்சத்திரம் ஜொலிக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு ரீஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியால தான் நட்சத்திரம் ஜொலிக்குது. அண்ட் நட்சத்திரத்தோட அந்த லைட் அதிகமான வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ரீஃப்ராக்ஷன் ஃபினாமினா வேற எங்கெங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சன்
ஸோ நம்ம கடல்கிட்ட போயிட்டு சூரியனுக்கு உதிக்கும் போது பார்த்தோம்னா அந்த ஹாரிசான் பாயிண்ட் தெரியும், அதாவது கடல்ல இருந்து சன் வந்து வர்ற மாதிரி தெரியும். அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவோம். வேர் சி அண்ட் சன் மீட்ஸ் தான் ஹாரிசான். த சன் அப்பியர்ஸ் அட் ஹாரிசான். ஸோ நம்ம கடல்ல இருந்து வர்ற மாதிரி தெரியுது இல்லைங்களா ஒரு பிம்பம், அதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரிவர், ஸோ அது ஆழமே இருக்காது, ஆனால் நமக்கு ஆழமாக இருக்க மாதிரி தெரியும். அப்பியர்ஸ் ஸ்வாலோ. ரிவர் அப்பியர்ஸ் ஸ்வாலோ ஆன் ரிவர் ஆகட்டும், இல்லை நம்ம ஒரு வாட்டர் டேங்க், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் பார்த்தா நம்ம சின்ன ஆழம் தான் இருக்கும், ஒரு 6 அடி ஹைட்டு தான் இருக்கும். பட் ஆனால் உள்ள தண்ணியோடு எட்டி பார்க்கும்போது ரொம்ப ஆழமாக தெரிகிற மாதிரி தெரியும். இதுக்கும் இதுதான் காரணம். அதே மாதிரி ஒரு கிளாஸ்குள்ளார நம்ம ஒரு பென்சில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் நிறைஞ்ச ஒரு கிளாஸில் ஒரு பென்சில் வைக்கிறோம்னா இந்த பென்சில் நமக்கு பார்க்கும்போது உடஞ்ச மாதிரி தெரியும். அதுவும் வந்து ரீஃப்ராக்ஷன் தான். பென்சில் லுக்ஸ் breaked in glass of water, glass water. And சன்னோட ஓவல் ஷேப், ஓவல் ஷேப் ஆஃப் சன், இதுவும் வந்து ஒரு ரீஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி தான். அண்டு பென்சில் மாதிரியே காயின். ஸோ ஒரு காயின் வந்து நம்ம கிளாஸ் வாட்டரில் போட்டோம்னா அந்த காயின் கிளாஸ் வாட்டர்லேருந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த காயின் மேலே வர்ற மாதிரியே தெரியும். இது ஒரு சின்ன இல்யூஷன் மாதிரி தான். நம்ம அது மேலே வராது, ஆக்சுவலாக கீழே தான் இருக்கும், பட் மேலே வர்ற மாதிரி தெரியும். இதுவும் வந்து ரீஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ரீஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் ஃபினாமினலில் வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி நீங்களும் வந்து ரீஃப்ளெக்ஷன் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகட்டும், போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த எக்லிப்ஸ், கிரகணம்லாம் ஏற்படுது இல்லைங்களா, ஸோ எக்லிப்ஸ். ஸோ இந்த ஃபினாமினன் அப்படிங்கிறது வந்து ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், who is the author of the book நீல் தர்பன்? நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினது வந்து ஒரு பெங்காலி ரைட்டர் தீனபந்து மித்ரா. இவர் வந்து ஒரு பெங்காலி ரைட்டர். நெக்ஸ்ட், மொபைல் ஆப் சி விஜில் ஹாஸ் பீன் லான்ச்டு டூ. இந்த சி விஜில் அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணது வந்து எலெக்ஷன் கமிஷன். ஸோ எதுக்காக இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நடந்த இல்லை பல இடத்துல நடக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனில் ஏதாவது ஒரு வயலேஷன் ஏற்படுது அப்படின்னா நார்மல் சிட்டிசன் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்காக டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப் தான் சி விஜில் அப்படிங்கிற ஆப். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஜூரிஸ்டிக்ஷன் கம்ஸ் அண்டர் விச் ஹை கோர்ட்? ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கல்கத்தாவில் வர்ற ஒரு இம்பார்ட்டண்டான சீட். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சீட்ஸ் சம்மந்தமாக கேள்விகள் வந்திருக்கு, ஹைகோர்ட் சீட்ஸ் சம்மந்தமாக. ஓகேங்களா, அந்த வகையில் இப்போ ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும் எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸ்லையும். ஆனால் ஒரு சில இந்தியன் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா இந்த யூனியன் டெரிட்டரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் ஒரு சீட் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ பாம்பே ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது இருக்கக்கூடிய இடம் வந்து பாம்பே. ஓகேங்களா, பாம்பே ஹைகோர்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் பாம்பே. இதில் தன்னோட ஸ்டேட்டான மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவா, தத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, இந்த ஜூரிஸ்டிக்ஷனும் இந்த ஹைகோர்ட்குள்ளே அடங்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரி பக்கத்தில் இதில் யூனியன் டெரிட்டரி வருது அப்படின்னு பார்த்தாலும் குவாஹாத்தி ஹைகோர்ட் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குவாஹாத்தி, சீட் வந்து குவாஹாத்தி. அண்ட் இதில் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான அஸ்ஸாம்,
அருணாச்சல பிரதேஷ், மிசோரம் அண்ட் நாகாலாந்து இதெல்லாமே வந்து அடக்கம். அண்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது, ப்ரெசன்ட் சென்னை. அண்ட் இதில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் சர்ச் பாரில் நீங்கள் ஹைகோர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதில் எந்தெந்த சீட் எப்போ எந்தெந்த ஹைகோர்ட் எப்போல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் அது கீழே வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் பாபெல் மந்தப் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் விச் வாட்டர் பாடிஸ். ஸோ இது வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள், அதாவது இப்போ வந்து 16th அக்டோபர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்ஸ் பற்றின கேள்விகள் இது வரைக்கும் வரல. பட் இதுக்கு மேலே வரலாம், வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஜியாகிரஃபியில் அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ரெண்டு கண்ட்ரியை பிரிக்குது, எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இருக்குது, அண்ட் எந்த ரெண்டு சீயை வந்து பிரிக்குது அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த பாப் எல் மந்தப் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது வந்து ரெட் சீயும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் பிரிக்குது. ஸோ வேற முக்கியமான ஸ்ட்ரெயிட்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பால்க் ஸ்ட்ரெயிட். பால்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது பாக் பேவையும் பே ஆஃப் பெங்காலையும் பிரிக்குது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. அடுத்ததா மலாக்கா ஸ்ட்ரெயிட். இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து அந்தமான் சீயும் சவுத் சைனா சீயும். அந்தமான் சி அண்ட் சவுத் சைனா சி இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவுக்கு நடுவில் இருக்கு. அடுத்ததா சுந்தா ஸ்ட்ரெயிட். இது வந்து ஜாவா சி அண்ட் இந்தியன் ஓஷனை பிரிக்கக்கூடியதாக அமைது. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா இந்தோனேஷியா. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தோம்னா ஹட்சன் ஸ்ட்ரெயிட் அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் ஹட்சனும் அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் இது இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா கனடா. அண்ட் தென் டோவர் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் சேனல் அண்ட் நார்த் சீயை பிரிக்கக்கூடியதா இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ்க்கு நடுவில் இருக்கு. இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக இம்பார்ட்டண்டாக எக்ஸாமில் கேட்டது. அண்டு இன்னொன்று விட்டுடுமே, இந்த பனாமா கேனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு இடம். இது எங்கே இருக்குது, எந்த ஓஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு இது. ஓகேங்களா? அண்ட் தென் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சூயஸ் கெனால். இந்த சூயஸ் கெனால் அப்படிங்கிறது வந்து ரெட் சீக்கும் மெடிட்டரேனியன் சீக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ஸ் எல்லாமே வந்து முக்கியமான ஸ்டாட்டிக் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் அட்ஜெக்டிவ்ஸ் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் ப்ரியம்பிள். ஸோ ப்ரியம்பிளில் வராதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வச்சு தான் சொல்ல முடியும். அண்ட் ப்ரியம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும்? சாவரின், செக்யூலர், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ இதெல்லாம் பிரியம்பிளில் வரக்கூடிய வார்த்தைகள். அண்ட் இந்த சாவரின் அண்ட் தென் இன்டெகிரிட்டி. ஸோ இதில் எனக்கு சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகளுமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலியமா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரியம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து நேரு. அவர் தான் வந்து ப்ரியம்பிள் அப்படிங்கிறதே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு.
அண்ட் அஃபீஷியலாக ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 26th November 1949. ஸோ அப்போ தான் வந்து ப்ரீஎம்பிளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீஎம்பிள் கான்ஸ்டியூஷனில் ஆட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே ஜவஹர்லால் நேருவோட இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலிமா தான் வந்து ப்ரீஎம்பிளை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீஎம்பிள் ரிலேட்டடாக 2 முக்கியமான கேஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பெருபரி கேஸ் அண்ட் ரெண்டாவது கேசவநந்தா பாரதி கேஸ். இந்த பெருபரி கேஸில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து ஜட்ஜு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, preamble is the key to open mind of the makers. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் எந்த கேஸுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ பெருபரி கேஸ் அப்படிங்கிறது வந்து preamble is a key to open mind of makers அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் வந்து சொல்லுது. அண்ட் கேசவநந்தா பாரதி கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, preamble ஒரு கான்ஸ்டியூஷனோட பார்ட்டாவே அக்செப்ட் பண்ணது இந்த கேஸ் மூலியமா தான். சரிங்களா? அது வரைக்கும் preamble அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருந்தது. பட் ஒரு ஆக்சுவல் பார்ட்டாக அங்கீகரிச்சது பார்த்தோம்னா இந்த கேசவநந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான். அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அது மூலயமா செக்யூலர், சோஷியலிஸ்ட், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைகளை இணைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, who renounced his knighthood against the ஜாலியன்வாலா atrocity. ஸோ நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இந்த ஜாலியன்வாலா நடந்தனால எனக்கு இது பட்டமே வேணாம் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த நைட்வுட் அப்படிங்கிற பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கொடுத்துட்றாரு. ஸோ மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஜாலியன்வாலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 13th April 1919 நடக்குது. அண்ட் இது நடக்கும் போது யார் வைஸ்ராயா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட். ஸோ இந்த ஜாலியன்வாலா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு 2 முக்கியமான நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சைஃபுதீன் கிச்லு அண்ட் டாக்டர் சத்யபால். ஸோ இவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணனால தான் வந்து இந்த ஜாலியன்வாலா அப்படிங்கிற கூட்டம் நடக்குது. அங்கே நடந்த ஒரு ஃபயரிங், அந்த சண்டை தான். ஓகேங்களா? அண்ட் இதில் ஃபயரிங் ஆர்டரை அனௌன்ஸ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயரிங் ஆர்டரை அனௌன்ஸ் பண்ணது வந்து ஜெனரல் டயர். ஸோ இதனால இந்த நைட்வுட் ஆர் சார் அப்படிங்கிற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்துட்றாரு திரும்ப. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாலியன்வாலா அப்படிங்கிறதே வந்து அமிர்தசரில் நடக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இறந்தும் போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கொல்கத்தாவில் பிறந்தவர். அண்ட் இவர் ஒரு பெங்காலி போயட். 1861 1941 வரைக்கும் வாழ்ந்த ஒரு முக்கியமான லிட்ரேச்சருக்கு நிறைய ஒர்க்ஸ் கொடுத்த ஒரு முக்கியமான பர்சன். ஸோ இவரோட லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஃபேமஸான கீதாஞ்சலி, த ரிலீஜியன் ஆஃப் மேன், ஸ்ட்ரே பேர்ட்ஸ், nationalism and the post office, hungry stones, glimpses of Bengal,
The Broken Nest, Creative Unity. ஸோ இதெல்லாமே வந்து ரவீந்திரநாத் தாகூரோட முக்கியமான புக்ஸ். அடுத்து what is the national game of USA? யூஎஸ்ஏவோட நேஷ்னல் கேம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்பால். அண்ட் இந்த பேஸ்பால் வேற எந்த கண்ட்ரிக்கு நேஷ்னல் கேம் அப்படின்னு பார்த்தோம்னா வெனிசுலாவோட நேஷ்னல் கேமும் பேஸ்பால் தான். அண்ட் கிரிக்கெட்டை நேஷ்னல் கேமாக கொண்ட நாடுகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா, பெர்முடா, இங்கிலாந்து, ஜமைக்கா. அண்ட் ஹாக்கி இந்தியாவோட நேஷ்னல் கேம் அண்ட் பாகிஸ்தானோட நேஷ்னல் கேமும். கபடி, ஸோ கபடிங்கிறது வந்து பங்களாதேஷோட நேஷ்னல் கேம். நெக்ஸ்ட், how much percentage of reservation in government jobs and education granted to economically backward among the general category as announced in interim budget 2019? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஜென்ரல் கேட்டகரியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு செக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த செக்ஷனுக்கு கீழே ஒரு 10% நாங்கள் ஒதுக்கி தரோம், எஜுகேஷன் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பிரசாத் பில்கிரிமேஜ் ரெஜுனுவேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆகுமெண்டேஷன் டிரைவ். இந்த ஸ்கீமை எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமில் ப்ரெசன்ட் யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிஷன் ரெட்டி. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஸ்ரீபத் யசோ நாயக். அண்ட் இந்த பிரசாத் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து 2014 to 15 இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பில்கிரிமேஜ் டெஸ்டினேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த டூரிசம் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பிரசாத் அப்படிங்கிற ஸ்கீம். விச் இஸ் நாட் எ பிரைமரி ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க, பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி. அண்டு இந்த 3 தான் வந்து டைப்ஸ். அண்ட் ஆல்சோ பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி நம்ம வேர்டிங்ஸ்லேயே பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி, குவாட்டர்னரி அண்ட் குயினரி. ஸோ இந்த 3 தான் வந்து டைப்ஸ் ஓகேங்களா. இந்த 2 எக்ஸ்ட்ரா. இதுவும் வந்து ஒரு வகையான ஜாப்ஸ் தான், பட் இந்த 3 தான் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஸோ பிரைமரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எனக்கு அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, மைனிங் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பிரைமரி செக்டாரில் வரக்கூடியது. செகண்டரி பார்த்தோம்னா எனக்கு மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங். ஸோ இது வந்து செகண்டரி. ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே எனக்கு செகண்டரி. இந்த டெரிஷரி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அலைஸ் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸில் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. இதுதான் இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ். அண்டு குவாட்டர்னரி அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்னும் அட்வான்ஸாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இல்லை எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆகட்டும் இந்த பர்பஸ்லாம் குவாட்டர்னரியில் வரும். குயினரி அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு காலர் ஜாப்ஸ், கோல்டு காலர் ப்ரொஃபஷன். யார் வந்து மேனேஜர் லெவலில் இருக்காங்க இல்லை இந்த கம்பெனியோட எம்டி, ஃபவுண்டர்ஸ் இவங்களாம் வந்து குயினரியில் வருவாங்க ஓகேங்களா. நமக்கு மெயினாக பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி. Next, what was known as calico during pre-imperialization period?
ஸோ கேலிகோ அப்படிங்கிறது வந்து காட்டன். வைபவ் யாதவ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? வைபவ் யாதவ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஸ்டாட்டிக் பர்சன், ஓகேங்களா, பாக்ஸிங்கை சேர்ந்தவர் தான் வைபவ் யாதவ். விச் இஸ் த ரீஜனல் மியூசிக் ஆஃப் கோவா? ரீஜனல் மியூசிக் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் ஃபேமஸான ஒரு மியூசிக். ப்ரீவியஸாக நம்ம தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த ரீஜனல் மியூசிக் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மியூசிக்குன்னு இருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோன்னா நம்ம இதில் ரீஜனல் மியூசிக் அப்படிங்கிறது வந்து வில்லுப்பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. அண்ட் கோவா பொறுத்த வரைக்கும் மேண்டோ அப்படிங்கிறது தான் அதோட ரீஜனல் மியூசிக். ஸோ தமிழ்நாடு பார்த்தோம்னா வில்லுப்பாட்டு, பவு சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா, ஸோ கேரளாவை பார்த்தோம்னா புட்டா, கேரளா வந்து புட்டா சாங். மகாராஷ்டிரா, ஸோ மகாராஷ்டிரா வந்து பொவாடா, பொவாடா. பஞ்சாப், பஞ்சாப் வந்து தப்பா. சத்தீஸ்கர், பேண்டாவனி. அண்ட் ராஜஸ்தான், ராஜஸ்தான் பார்த்தோம்னா பேன்கிடா அண்ட் லுட்டியா, பேன்கிடா அண்ட் லுட்டியா. அண்ட் உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா ரஷ்யா கீத், ரஷ்யா கீத். ஸோ இதெல்லாமே வந்து ரீஜனல் மியூசிக் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட், ஓகேங்களா, ஈச் ஸ்டேட். அடுத்து which part of brain maintains posture and balance of human body? ஸோ நம்ம பிரெயினை வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஹின் பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த செரிபெல்லம் அப்படிங்கிற பார்ட் தான் வந்து நம்மளோட போஸ்டருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டெடியாக நிற்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக அமையுது, ஓகேங்களா. அண்ட் ஃபோர் பிரெயினில் இருக்கக்கூடிய, ஸோ ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஃபோர் பிரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா செரிப்ரம், பிரெயினோட லார்ஜஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து இந்த செரிப்ரம் தான். அண்ட் செரிப்ரம், தாலமஸ், ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் இதெல்லாமே வந்து ஃபோர் பிரெயினில் இருக்கக்கூடியது. மிட் பிரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் அனாலிசிஸ் ஆன ஆப்டிக் லோப்ஸ், டெக்டம் அண்ட் செரிப்ரல் பெடன்கல் இது எல்லாமே வந்து மிட் பிரெயின். அண்ட் ஹின் பிரெயின் வந்து செரிபெல்லம், மெடுலா ஆப்ளங்கேட்டா, பான்ஸ் வெரோலி இது எல்லாமே வந்து நம்மளோட ஹின் பிரெயினில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த செரிப்ரம் எதுக்கெல்லாம் காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா ஓவராலாக பார்க்கலாம். செரிப்ரம் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் நமக்கான எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் பிஹேவியர், ஸ்லீப், அதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் கான்சியஸாக இருக்கோம் அப்படிங்கிறது, மெமரி, நம்ம தொடுறது, டச் பண்ணுறது, உணர்றது, அதே மாதிரி விஷுவல் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ஃபோர் பிரெயினில் தான் அடக்கமாகுது, அதாவது செரிப்ரம். அண்ட் ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் அப்படிங்கிறது ஹியரிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்டிக் லோப்ஸ், அதாவது மிட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு விஷுவல் அனாலிசிஸ் ஆகட்டும், அதே மாதிரி கேட்கிற திறமை, இது எல்லாமே வந்து மிட் பிரெயினில். ஹின் பிரெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறிப்பாக நமக்கு ரிஃப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சென்டர் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், ஹார்ட் பீட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஹின் பிரெயினை பொறுத்து அமையுது. அண்ட் பிரெயினோட வெயிட், ஸோ பிரெயினோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 1220 1400 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். பிரெயினில் ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்காஸ் ஏரியா அண்ட் வெர்னிக் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் ப்ரொடக்ஷன்
இந்த Broca ஏரியா. அண்ட் வெர்னிக் ஏரியா அப்படிங்கிறது வந்து நம்ம யாராவது பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த பார்ட் தான் வந்து வெர்னிக் ஏரியா. Understanding of speech. Okay. அடுத்து, at which pH value tooth decay starts? So பல்லு வந்து டிகே ஆகிறது எந்த pH வேல்யூல ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 5.5. ஸோ இப்போ 5.5 அப்படிங்கிறது வந்து அசிடிக்கா பேசிக்கான்னு பார்த்தோம்னா அசிடிக். ஓகேங்களா, 5.5 அப்படிங்கிறது வந்து அசிடிக். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், ஸோ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்டோட pH வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9.0 இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ யூஸ்வலாக pH வேல்யூ அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் 7 போனால் அசிடிக் அண்ட் கிரேட்டர் தென் 7 போனால் பேசிக், ஈக்குவல் டு 7 இருந்தால் நியூட்ரல். இந்த pHல சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூத் பேஸ்ட் அண்ட் தென் blood plasma. blood plasmaவோட pH வேல்யூன்னு பார்த்தோம்னா 7.30 இருந்து 7.42 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நம்ம அழுதம்னா நம்மளோட கண்ணு தண்ணீர் பார்த்தோம்னா 7.4 இருக்கும். பியூர் வாட்டர், ஸோ சுத்தமான வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட pH வேல்யூ வந்து 7.0 இருக்கும். நம்மளோட எச்சி சலைவா அது வந்து ஸ்லைட் அசிடிக் 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் ரெயின் வாட்டர், ஸோ ரெயின் வாட்டரும் பார்த்தோம்னா அசிடிக் தான் 6.0 இருக்கும். நம்ம குடிக்கக்கூடிய காஃபி 5 இருக்கும். அண்ட் யூரின், ஸோ யூரின்னு பார்த்தோம்னா ஹியூமனோட யூரின், ஓகேங்களா, நம்ம ஹியூமனோட யூரின் பார்த்தோம்னா 4.8 இருந்து 8.4 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது நார்மலான ஹியூமனாக இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹியூமனோட pH வேல்யூ 7.3 to 7.5 இருக்கும். இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த லெவல் வந்து 4.8 to 8.4 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக வைன், ஸோ வைனோட pH வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2.8. நம்ம குடிக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட pH வேல்யூ பார்த்தோம்னா 2.0 4.0 வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் ஆன்டாசிட்ஸ்லாம் நம்ம சில நேரம் பயன்படுத்துவோம். ஸோ ஜெலிசில்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்டாசிட்ஸ் தான். ஸோ இந்த ஆன்டாசிட்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா பேசிக் 10 இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான pH வேல்யூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு based on economic activities, how many sectors are there in Indian economy? Previously நாம் பார்த்திருப்போம். இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான செக்டார்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஓகேங்களா, which is the sweet smelling substance? So depends on option. Easter அப்படிங்கிறது ஒரு sweet smelling substance. Which book is written by வராகமிரா? வராகமிரா அப்படிங்கிறவர் வந்து 6th centuryல வாழ்ந்த ஒரு பர்சன், குப்தா ஏரா பீரியட்ல கண்டெம்பரரியா வாழ்ந்தவர். இவர் வந்து ஒரு இந்தியன் அஸ்ட்ராலஜர். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தா பீரியட்ல, குப்தா பீரியட் 6th century. ஓகேங்களா, 6th century AD. அண்ட் இவர் எழுதின வேற முக்கியமான புக் அப்படின்னு பார்த்தோம்னா பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜட்டாகம், பிருகத் சம்ஹிதா அண்ட் பஞ்ச சித்தாந்திகா, பிருஜத் ஜட்டகம், பிருகத் சம்ஹிதா. இது எல்லாமே வந்து வராகமிரா இந்தியன் அஸ்ட்ராலஜர் எழுதின முக்கியமான புக்ஸ். அண்ட் இவர் எந்த இடத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா உஜ்ஜைன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வராகமிரா எந்த இடத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா உஜ்ஜைன். The first modern Olympic games were held in which city? First modern Olympic games அப்படிங்கிறது வந்து 1896 ஏதென்ஸ் கிரீஸ்ல நடந்தது.
கிரீஸ் ஓகேங்களா, கிரீஸில் நடந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த 2020 தீம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவிங் ஃபார்வர்ட். ஸோ டோக்கியோவில் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 தீம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவிங் ஃபார்வர்ட், யுனைடட் பை எமோஷன், யுனைடட் பை எமோஷன் ஓகேங்களா. அண்ட் ஃப்ளாக் பியரஸ். ஸோ ஓப்பனிங் செரிமனி அப்போ ஃப்ளாக் பியரர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கியமான பர்சன்ஸ். ஒன்று வந்து மேரி காம், இந்தியன் பாக்ஸரான மேரி காம். அண்ட் ரெண்டாவது மான்பிரீத் சிங், ஹாக்கி டீம் கேப்டனான மான்பிரீத் சிங். which become union territory of India in 1954 after about 280 years of French rule. ஸோ இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் ரூல் அப்படின்னு பார்த்தாலே புதுச்சேரி தான் ஓகேங்களா. புதுச்சேரியில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 1947க்கு அப்புறமும் கூட புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. 1954 தான் கொடுத்துட்டு போனாங்க. As per Article 274 of Constitution, whose prior recommendation is required to the bills affecting taxation. So tax related ஆன ஸோ ஏதாவது ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் கையில். Amit Shah contested the Lok Sabha election 2019 from which constituency? ஸோ அமித் ஷா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் யூனியன் மினிஸ்டர். அண்ட் இவர் காந்தி நகர், குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் பகுதியில் தான் போட்டிக்கிட்டு வின் பண்ணுறாரு. அண்ட் நரேந்திர மோடி. ஸோ நரேந்திர மோடியோட கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசி உத்தர் பிரதேஷ். ராஜ்நாத் சிங் பார்த்தோம்னா லக்னோ உத்தர் பிரதேஷ். அண்ட் நிதின் ஜெயராம் கட்கரி இவர் எங்க நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாக்பூர் மகாராஷ்டிரா. அண்ட் தென் கிரண் ரிஜிஜு ஓகேங்களா, கிரண் ரிஜிஜு இவர் வந்து அருணாச்சல் வெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஜல் சக்தி மினிஸ்டரான கஜேந்திர சிங் ஷெகாவத். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஜல் சக்தி மினிஸ்டர் அப்படிங்கிறது அந்த மினிஸ்ட்ரி ஆரம்பித்ததுலேருந்தே இவர் தான் இருந்துகிட்ருக்காரு, கஜேந்திர சிங் ஷெகாவத். இவர் வந்து எந்த கான்ஸ்டிடுவன்சியில் வின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோத்பூர், ராஜஸ்தான் ஓகேங்களா. அண்ட் முக்கியமான நிர்மலா சீதாராமன், இவங்க வந்து கர்நாடகாவோட ராஜ்சபா மெம்பர் ஓகேங்களா. கர்நாடகாவிலேருந்து செலக்ட் ஆன ஒரு ராஜ்சபா மெம்பர் தான் நிர்மலா சீதாராமன். அதே மாதிரி பியூஷ் கோயல் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவிலேருந்து வந்த ராஜ்சபா மெம்பர். Which finger shows the direction of current of Fleming left hand rule? ஸோ Fleming left hand rule and Fleming right hand rule ரொம்ப முக்கியம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது, Fleming right hand rule Fleming right hand rule அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மிடில் ஃபிங்கர் அப்படிங்கிறது கரண்ட்டை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேங்களா. ஃபோர் ஃபிங்கர் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் தம் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் மோஷன் எனிதிங், அது வந்து தம் ஃபிங்கர். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு தம் அப்படிங்கிறது வந்து சேம், நமக்கு மோஷன் ஆர் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அதை மென்ஷன் பண்ணுறது தான் தம். அண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் எனக்கு தம் ஃபோர் ஃபிங்கர் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மிடில் ஃபிங்கர் கரண்ட் போத் ஓகேங்களா. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட், as of June 2019 who is the chairman of ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்? அதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் கே சிவன். இஸ்ரோ அப்படிங்கிறது
இந்தியாவில் 1969 ஆரம்பிக்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்கு. ஹெட் குவார்ட்டர் பெங்களூரு. அண்ட் இஸ்ரோவோட ஃபவுண்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இஸ்ரோவோட ஃபவுண்டர்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். அண்ட் இந்த இஸ்ரோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். நெக்ஸ்ட், ஹூ பில்ட் ஹவா மஹால் சிச்சுவேட்டட் இன் ஜெய்ப்பூர். ஹவா மஹால் அப்படிங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பேலஸ். இந்த பேலஸை ஜெய்ப்பூரில் இருக்கு. யார் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவாய் பிரதாப் சிங். சவாய் பிரதாப் சிங். Next, which schedule of Indian Constitution contains the provision on Panchayat Raj Institution? ஸோ மொத்தமாக 12 ஷெடியூல் இருக்குது. அந்த 12 ஷெடியூலில் 11வது ஷெடியூல் தான் வந்து பஞ்சாயத் ராஜ் பற்றின சொல்கிற ஷெடியூல். ஸோ இந்த 12 ஷெடியூலுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஸோ TARSOFLDPM. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா டெரிட்டரி. அண்ட் செகண்ட் ஷெடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா எமோலுமெண்ட்ஸ். தேர்ட் ஷெடியூல் அஃபர்மேஷன் அண்ட் ஓத்ஸ். ஃபோர்த் ஷெடியூல் ராஜ்யசபா பற்றினது. ஃபிஃப்த் ஷெடியூல் ஷெடியூல்ட் ஏரியாஸ். ஸோ ஷெடியூல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஏரியாஸ் பொறுத்தது. அண்ட் சிக்ஸ்த் ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து அதர் ஷெடியூல் ஏரியாஸ். இந்த அதர் ஷெடியூல் ஏரியாஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ், அதாவது அசாம், மேகாலயா, மிசோரம், இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஷெடியூல் ஏரியாஸ்லாம் இதில் அடக்கம். அண்ட் தென் செவன்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ நம்ம பாலிட்டியில் வந்து 3 லிஸ்ட் பார்ப்போம், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட் அப்படின்னு. அது இந்த 7th ஷெடியூலில் தான் வருது. அடுத்ததாக 8th ஷெடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா அஃபீஷியல் லாங்குவேஜஸ். 8th ஷெடியூல் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ். 9th வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 9th லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அண்ட் 10th டிஃபெக்ஷன். அண்ட் இது வந்து இந்த 10th ஷெடியூல் வந்து 52nd அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வந்தப்பட்டது அந்த டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது. அண்ட் 11th ஷெடியூல் பஞ்சாயத் ராஜ். அண்ட் 12th ஷெடியூல் முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா. அண்ட் இந்த பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அண்ட் முனிசிபாலிட்டியில் மொத்தமாக 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், த விக்ரம்ஷிலா கேஞ்சட்டிக் டால்ஃபின் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ்? விக்ரம்ஷிலா கேஞ்சட்டிக் டால்ஃபின் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து பாகல்பூர், பீகாரில் அமைஞ்சிருக்கு. பாகல்பூர், பீகார். பீகாரோட நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி நேஷ்னல் பார்க். வால்மீகி நேஷ்னல் பார்க். அண்ட் பீகாரோட வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. கைமூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் நாகி டேம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. நக்தி டேம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. வால்மீகி நகர். வால்மீகி நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ராஜ்கிர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. கௌதம புத்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி. அண்ட் பீம்பந்த் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதெல்லாமே வந்து பீகாரில் இருக்கக்கூடிய முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். பீம்பந்த், கைமூர்,
நகி டேம், நக்தி டேம், வால்மீகி நகர், ராஜ்கிர், கௌதம் புத்தா. அண்ட் ஒரே ஒரு நேஷனல் பார்க், வால்மீகி நேஷனல் பார்க். விச் ரிவர் ஆரிஜினேட்டட் இன் அமர்கண்டக் ஹில் இன் மத்திய பிரதேஷ். ஸோ அமர்கண்டக் ஹில்ல உருவாகக்கூடிய நதி அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதா. ஸோ நர்மதா ரிவர் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ரொம்ப முக்கியமானது. ஸோ மோஸ்ட்லி நார்தர்ன் இந்தியான்னு பார்த்தோம்னா எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். சதர்ன் சைடில் பார்த்தோம்னா நர்மதா, தப்தி அண்ட் சபர்மதி, மாஹி, லூனி இதெல்லாமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ நர்மதா அப்படிங்கிறது வந்து அமர்கண்டக் ஹில்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. தப்தி பார்த்தோம்னா சத்புரா பிளாட்டோ. ஆரிஜினேஷன் பார்த்தோம்னா சத்புரா பிளாட்டோ. சபர்மதி அப்படிங்கிறது வந்து ஆரவல்லி ரேஞ்ச். சபர்மதி ஆரவல்லி ரேஞ்ச். மஹி விந்தியா ரேஞ்ச். Mahi, Vindhya range, and Luni also Aravalli range. So இதெல்லாமே வந்து west flowing rivers. Next, the famous dancer Chemmanjeri Kunhiraman Nair is associated with which dance forms? So Nair கண்டிப்பா கேரளான்னு பார்த்தோம்னா கதகளி. ஓகேங்களா? Which is the largest peninsular river in India? Largest peninsular river அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி. ஸோ கோதாவரியோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷின் கங்கா. தக்ஷின் கங்கா. அண்ட் கோதாவரி ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிம்பக் பிளாட்டூ. ட்ரிம்பக் பிளாட்டூ. அண்டு வேற சில பெனின்சுலாவில் வேற சில ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம் பார்த்தோம்னா மகாபலேஸ்வர். மகாபலேஸ்வரா. அண்ட் காவேரி பார்த்தோம்னா பிரம்மகிரி. காவேரி பிரம்மகிரி. அண்ட் மகாநதி வந்து தண்டகாரண்யா ரேஞ்ச். ஸோ மகாநதி ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம் பார்த்தோம்னா தண்டகாரண்யா ரேஞ்ச். கோதாவரி ட்ரிம்பக் பிளாட்டூ, கிருஷ்ணா மகாபலேஸ்வர ரேஞ்ச் அண்ட் காவேரி பிரம்மகிரி ஹில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ். நெக்ஸ்ட், how many languages are there on language panel of Indian currency notes? ஸோ கரன்சி நோட்ஸ்க்கான பேக் சைடில் பார்த்தோம்னா எத்தனை இந்தியன் லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 15 லாங்குவேஜஸ் இருக்கும். அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 22, பட் 15 லாங்குவேஜஸ் வந்து இந்தியன் கரன்சி நோட்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆஸ் ஆஃப் June 2019, who is the CEO of Union Bank of India? UBI. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஇஓன்னு பார்த்தோம்னா ராஜ் கிரண் ராய். தற்போதைய சிஇஓவும் இவர் தான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1919 மும்பையை ஹெட் குவார்ட்டராக வச்சு ஆரம்பித்த பேங்க். விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் இன் ஹைட்ரா? ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. இந்த ஏசெக்ஷுவலில் வரக்கூடியது தான் பட்டிங். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் இதெல்லாமே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரா. ஃபிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமீபா. அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளனாரியா. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வர்றது தான் இந்த ஃபிஷன், பட்டிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாமே வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் இஸ் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா? ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு பார்த்தோம்னா பாரத் ரத்னா. இந்த பாரத் ரத்னா அப்படிங்கிறது வந்து 1954 இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. 54ல் 3 முக்கியமான பர்சன்ஸ் இந்த அவார்டை வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து சி ராஜகோபாலாச்சாரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்
அண்ட் சிவி ராமன். ஸோ இந்த 3 பேருக்கும் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேருமே ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகேங்களா. அண்ட் 1976 காமராஜருக்கு இந்த விருது கொடுக்கப்படுது. பாரத் ரத்னா விருது வந்து காமராஜர் எப்போ வாங்குறாருன்னு பார்த்தோம்னா 1976. 1980 மதர் தெரசா அவர்களுக்கு கொடுக்கப்படுது. மதர் தெரசாக்கு 1980 கொடுக்கப்படுது. 1990 அம்பேத்கர், 1990 அம்பேத்கர் அவர்களுக்கும் அண்ட் ஃபாரினரான நெல்சன் மண்டேலா, ஃபாரினரான நெல்சன் மண்டேலாவுக்கும் இந்த விருது கொடுக்கப்படுது. அண்ட் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997 கொடுக்கப்படுது. அண்ட் 2019 ரீசெண்டாக 2019 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பிரணாப் முகர்ஜி அண்ட் ரெண்டாவது பூபென் ஹசாரிகா அண்ட் மூணாவது நானாஜி தேஷ்முக். இவங்க 3 பேருக்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க 3 பேருமே பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. பிரணாப் முகர்ஜி, பூபென் ஹசாரிகா, நானாஜி தேஷ்முக் இவங்க 3 பேருமே பிஜேபி சேர்ந்தவங்க. நானாஜி தேஷ்முக் அப்படிங்கிறவர் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவர். பூபென் ஹசாரிகா வந்து அசாம் சேர்ந்தவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ரைட்டர் ஆஃப் த நாவல் த ஒயிட் டைகர்? ஒயிட் டைகர் அப்படிங்கிற புக் எழுதின வந்து அரவிந்த் அடிகா. அரவிந்த் அடிகாங்கிறவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவருக்கு 2008 மேன் பூக்கர் விருது, மேன் பூக்கர் பிரைஸ், லிட்ரேச்சர்ல ரொம்ப முக்கியமான பிரைஸான மேன் பூக்கர் பிரைஸ் த ஒயிட் டைகர்ங்கிற நாவலுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இவரோட வேற சில இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெலியோட் டைகர், லாஸ்ட் மேன் இன் டவர் அண்ட் பிட்வீன் தி assassination and finally selection day. இது எல்லாமே வந்து அரவிந்த் அடிகா எழுதின மோஸ்ட் ஃபேமஸ் புக். அதுல ஒயிட் டைகர்ங்கிற புக்குக்கு மேன் புக்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. which sites is associated to the birth of கௌதம புத்தா அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஸோ இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 563 483 பிசி வரைக்கும். ஓகேங்களா. இவர் பிறந்த இடம் பார்த்தோம்னா லும்பினி இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா சதன் நேபாள். அண்ட் இறந்தது 483 பிசியில் தன்னோட 80வது வயதுல இறந்து போறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா குஷி நகர். இந்த பிளேஸ் வந்து பிரசன்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. அண்ட் இறந்தப்ப அது அங்க யார் சாம்ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா லிச்சாவி கிங்டம். ஸோ இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்த கௌதமா. அண்ட் இவரோட ஃபாதர் நேம் வந்து சுதோதனா. இவர் வந்து சக்லியா கிளானை சேர்ந்தவர். அதே மாதிரி இவங்களோட அம்மா வந்து மகமாயா, குலியான் பிரின்சஸ். இவரோட டீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தரோட டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சரோட நேம் அலர கலமா. அண்ட் இவரோட குதிரை நேம், ஸோ இவர் ஒரு குதிரை வச்சிருக்காரு, அதோட பேர் வந்து கந்தகா. அண்ட் இவர் ஒரு ஹார்ஸ் தேர் ஓட்டுற கூட தானே போறாரு, அவரோட பேர், அவரோட சேரியோட்டர் நேம் பார்த்தோம்னா சன்னா. அண்ட் புத்தாவோட பையனோட நேம் வந்து ரகுலா. அண்ட் தன்னோட 7 வயதுலேயே அவங்க அம்மாவான குயின் மகமாயா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அம்மாவா இருந்து ஃபோஸ்டர் மதர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்து வளர்த்தினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜபதி கௌதமி, கௌதம புத்தாவோட ஃபாஸ்டர் மதர். ஸோ தன்னோட 7 வயதுல அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கீழே தான் அவர் வளர்றாரு. தன்னோட 16வது வயதுல யசோதரா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
அவரோட பையன் பேர் ரகுலா. அண்டு தன்னோட 35வது வயசில் 49 நாள் மெடிடேஷனுக்கு அப்புறமா, கண்டினியூஸ் மெடிடேஷனுக்கு அப்புறமா என்லைட்மெண்ட் துறவி ஆயிடுறாரு. தன்னோட 80வது வயதில் பரிநிர்வனம் அடைஞ்சிடறாரு. ஓகேங்களா. அண்ட் புத்திசம் எடுத்துட்டாலே நமக்கு 4 கவுன்சிலுமே எங்கே நடந்தது அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் புத்திசமோட 4th கவுன்சில், ஓகேங்களா, 4th கவுன்சில் வந்து நமக்கு காஷ்மீரில் நடக்குது. அந்த 4th கவுன்சிலில் தான் வந்து புத்திசம் அப்படிங்கிறது 2ஆக பிளவுபடுது. ஒன்று வந்து மகாயனா அண்டு ஹினாயனா. ஸோ இந்த ஹினாயனாவை பொறுத்த வரைக்கும் புத்தரோட டீச்சிங்ஸை நம்பினாங்க. அதே மாதிரி புத்தரை ஒரு உருவ வடிவமாக கும்பிடல. ஏன்னா புத்தருக்கு அவங்க அந்த ஹினாயனாவை பொறுத்த வரைக்கும் புத்தரோட டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம், அவரோட இமேஜை வழிபடுறதுல என்ன ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் மகாயனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. அண்டு இந்தியாவில் தான் இந்த புத்திசம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. பட் சைனாக்கு புத்திசம் அப்படிங்கிறது எந்த காலத்தில் வந்து மாறுனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடியில் தான் வந்து முழுக்க புத்திசம் இந்தியாவிலேருந்து சைனாக்கு போக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட், ரெட் பேண்டா இஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? ரெட் பேண்டா அப்படிங்கிறது வந்து சிக்கிமோட ஸ்டேட் அனிமல். அண்ட் ஸ்டேட் பேர்டு, சிக்கிமோட ஸ்டேட் பேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் pheasant. அண்ட் ஸ்டேட் ஃப்ளார் நாபிள் ஆர்ச்சிட். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க். இந்த கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது கல்ச்சுரல் சைட்ஸில் மிக்ஸ்டு வெரைட்டியில் வரக்கூடிய ஒரே ஒரு சைட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 40 யுனெஸ்கோ சைட்ஸ் இருக்குது. அந்த 40ல் கல்ச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மிக்சடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க். ஓகேங்களா. அடுத்து, விச் ஆர்டிகல் இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. அதில் குறிப்பாக ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து 25ல் இருக்குது. அண்ட் 26 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு ரிலீஜியஸ் அஃபேர்ஸும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது 26. 27 பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு, இப்போ ஒரு கோயில் கட்டுறீங்க அப்படின்னா அது டேக்ஸ்குள்ளே வராது. அந்த மாதிரி கோயிலுக்கு நன்கொடை வருதுன்னா அதை டேக்ஸில் நீங்கள் செலுத்தணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஆர்டிகல் 27ல் வருது. அதே மாதிரி ஆர்டிகல் 28 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, ஓகேங்களா, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ காலேஜோ அது எந்த ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமாகவும் இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த அதிகாரம், அந்த உரிமையை கொடுத்தது இந்த ஆர்டிகல் 28. ஸோ 25 to 28 ரொம்ப முக்கியங்க. மறுபடியும் சொல்கிறேன், 25 அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணலாம், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறது வந்து 25. 26 அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ரிலீஜனும் சம்பந்தமாகவும் நீங்கள் தலையிடலாம். ஓகேங்களா. அதாவது நல்ல நோக்கத்தோட நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் முஸ்லீமை ஃபாலோ பண்ணலாம், அந்த கிறிஸ்டினை ஃபாலோ பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், அது உங்களோட விருப்பம். அண்ட் 27 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிலீஜன் நீங்கள் ஏதாவது வெல்ஃபேர் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது ஒன்று கோயில் கட்டுறீங்களோ அதெல்லாம் டேக்ஸ்குள்ளார வராது. அதே மாதிரி எந்த ஒரு டெம்பிளுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்தாலும் அது டேக்ஸில் சேராது. 28 பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட உரிமை. ஓகே. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேம் இஸ் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் ஆரிஜினேட் ஆன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா செஸ். ஸோ இந்த செஸ் அப்படிங்கிறது யாரோட பீரியடில் ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். As of June 2019, who is the president of Maldives? Maldives அப்படிங்கிறது ஒரு இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐலாண்ட், இந்தியன் ஓஷனில் இருக்குது. அண்ட் கேபிட்டல் ஆஃப் மால்டீவ் அப்படிங்கிறது வந்து மலி. கேபிட்டல் ஆஃப் மால்டீவ்ஸ் வந்து மலி. இதோட பிரசிடெண்ட்டாக இப்ராஹிம் முகமது சொலி அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, who among the following calculated the value of pi? ஸோ pi அப்படிங்கிறது வந்து 22/7 ஆர் 3.14 அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ண முதல் பர்சன் பார்த்தோன்னா புத்தியானா. வேர் இஸ் த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் தி சிண்டிகேட் பேங்க் இஸ் சிட்டுவேட்டட்? சிண்டிகேட் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவை சேர்ந்த மணிப்பாலில் இருக்குது. அண்ட்
இந்த சிண்டிகேட் பேங்கை வந்து 30 ஆகஸ்ட் 2019 நிர்மலா சீதாராமன் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஒரு சில பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணுறாரு. அதாவது இந்த சிண்டிகேட் பேங்கை கனரா பேங்க் கூட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அப்போ இனிமேல் சிண்டிகேட் பேங்கோட ப்ராசஸ் எல்லாமே வந்து கனரா பேங்க் அப்படின்னு தான் செயல்படும். சிண்டிகேட்னு நேம் வராது. ஓகேங்களா? கனரா பேங்கோட ஆக்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்குது. அண்ட் கனரா பேங்க் அப்படிங்கிறது வந்து 1906 ஆரம்பிக்கப்பட்டது. கனராவோட சிஇஓ அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கம் வெங்கட் பிரபாகர். Which musical instrument is a reed instrument? ஸோ அது என்ன ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது சின்ன கம்பி மூலியமா ஓசை எழுப்புறது. இந்த ரீடில் சிங்கிள் ரீட் டபுள் ரீட் அப்படின்னு இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷெனாய், நாதஸ்வரம் இதெல்லாமே வந்து ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஏன் இதெல்லாம் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊதக்கூடிய இடத்துல சின்னதாக ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளோவிங் லாஸ்ட் எண்டில் ஒரு சின்ன மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். இது வந்து டபுள் ரீட். சிங்கிள் ரீட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊதக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ அதில் வின் ப்ளோ மூலிமா நம்ம மியூசிக்கை இது பண்ணுறோம். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஷெனாய். நெக்ஸ்ட், இன் விச் பார்ட் ஆஃப் alimentary canal complete digestion of fat takes place? ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது டீன்த்லேருந்தே ஆரம்பிக்குது இந்த டைஜஷன் ப்ராசஸ். அதில் குறிப்பாக ஃபேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். அண்ட் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இலியம். ஸ்மால் இன்டெஸ்டைனோட லார்ஜஸ்ட் பார்ட் வந்து இலியம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.